ஹாய் டியர்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தி. கருப்பு கவனி அரிசியை வச்சு நம்ம எப்படி கஞ்சி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நைட்டே இந்த அரிசியை நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 100 கிராம் அரிசியை நான் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நைட்டு 8 மணி நேரம் அது நல்லா ஊறணும். மார்னிங் பாருங்கள், அந்த அரிசியோட அந்த தண்ணியோட கலரே மாறிடுச்சு. இந்த தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க, வச்சுடுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து மிக்சியில் குறப்பாக அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி குருணையாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணுனாலும் அரைச்சிக்கோங்க. பட் இப்படி இருந்தால் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்லா ஓரளவு இந்த மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு 1/4 லிட்டர் நம்ம ஊற வச்ச தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 1/2 லிட்டர் திரும்ப தண்ணி, ஓவராலாக ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துடணும், இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்புலாம் இப்போ போட தேவையில்லை. இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலக்குன்னு கலக்குங்க. அது இன்னும் தண்ணீர் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். அதனால் கலந்துக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கூட கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கலந்துட்டு ஒன்ஸ் நல்லா கொதி வரும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கலர் தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது, இப்போ நல்லா ஓரளவு ஒரு டார்க் கலர் வந்திருக்கு. இப்போ தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் கல் உப்பு, பிங்க் சால்ட்டு, இல்லை சின்ன உப்பு எது உங்கள்கிட்ட இருக்கோ அந்த உப்பு போட்டு நல்லா கலக்குங்க. திரும்ப கலக்குனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரெல்லாம் வற்றி உள்ள அந்த குருணையாக அரிசி போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே கலக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ நீ ஏற்கனவே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாகவே வெந்துடும். பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓரளவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா வெந்து இந்த தண்ணீரெல்லாம் வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இந்த டைமில் கொஞ்சமாக எடுத்து நான் இதில் மோர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால நான் இதில் மோர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் தேங்காய் பூ கூட போட்டு செய்வாங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கஞ்சி வேக வைக்கும் போது கொஞ்சமாக 2-3 பூண்டு பல் போட்டாலும் உங்களுக்கு இன்னும் மணமாகவும் இருக்கும். பட் நான் இதை சிம்பிளாக தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மோர், தயிர் போட்டு பண்ண வேணாம், மோர் ஊற்றி கடைஞ்சி நல்லா குடிங்க. செம்ம ஹெல்த்தி அண்டு செம்ம டேஸ்டி. இதுக்கு நான் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. இதோட யூஸஸ் என்ன, இந்த கவுனி அரிசி நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.